கீதா கைலாசம், சரண், நாடோடிகள் பரணி இவங்களாம் நடிச்சு பிபின் ராதாகிருஷ்ணன் டைரக்ஷன்ல ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆகி இப்போ ஓடிடியில் அவைலபிளா இருக்கிற படம் தான் அங்கம்மாள். இந்த படமே வந்து ஒரு பிலிம் ஃபெஸ்டிவலுக்கான படம். படத்துல கமர்ஷியல் எலமெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவுமே இருக்காது. இந்த படம் வந்து ஒரு பிலிம் ஃபெஸ்டிவல் டார்கெட் பண்ணி எடுத்த படம் தான் நினைக்கிறேன். படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, இந்த கீதா கைலாசம் வந்து ஒரு ஆளா கணவன் இறந்ததுக்கு அப்புறம் தன்னோட 2 பசங்களுமே தனியா தான் வளர்க்குறாங்க. வீடு வீடுக்கு பால் ஊத்தி வளர்க்குறாங்க. அவங்களுக்கு சின்ன பசங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்தே அவங்களுக்கு இந்த பிளவுஸ் போடுற பழக்கம்லாம் கிடையாது. அவங்கள பொறுத்த சேரி கட்டிட்டு எக்ஸலை ஓட்டிட்டு வீடு வீட்டுக்கு பால் ஊத்துறது, தோட்டத்தை பாத்துக்கிறது, மாடை பாத்துக்கிறது சொல்லி இந்த மாதிரியான லைஃப்ல தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட 2வது பையனான சரண் வந்து டாக்டரா இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணி மேரேஜ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நம்ம அம்மா இன்னுமே அந்த காலத்துல இருந்த மாதிரி இருக்கிறாங்க, ஒரு பிளவுஸ் போடாம இன்னமும் அப்ப இருந்த மாதிரி இருக்கிறாங்க, நம்ம அம்மாவும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணும். இன்னொன்னு, நம்ம லவ் பண்ற பொண்ணோட வீட்டுல வந்து கொஞ்சம் ஸ்டேட்டஸ் வைஸாவே ரொம்ப வெல்த்தா இருக்கிறாங்க. அவங்க நம்ம அம்மாவை யாரும் தப்பா சொல்லிடக்கூடாது, என்ன உங்க அம்மா இப்படி இருக்காங்கன்னு சொல்லி யாரும் நம்ம அம்மாவை தரக்குறா பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அம்மாவை மாத்த ட்ரை பண்றாரு. அவருமே அவங்க அம்மாட்ட நேருக்கு நேரா சொல்லாம நிறைய பேரை வச்சு எப்படியாவது இந்த மாதிரி சாட மாதிரியே சொல்லி பாக்குறாரு. அவங்களுமே சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியல. அவங்க வந்து இத்தனை வருஷம் இப்படிதானே இருக்கேன், இப்படி இருந்து என்ன குறைஞ்சு போச்சு, இதுல என்ன ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு யதார்த்தமா தான் இருக்கிறாங்க. இதை யாரு சேஞ்ச் ஆனா, அவங்க கீதா கைலாசம் சேஞ்ச் ஆனாங்களா, இல்ல சரண் வந்து இருக்கட்டும் நம்ம அம்மா வந்து இப்படியே இருந்துட்டு போறாங்க என்ன இருக்கு அப்படிங்கிற இவரு சேஞ்ச் ஆனாரா அப்படிங்கிற ஒரு ஃபிலிம் தான் இந்த அங்கம்மாள். படத்துல சரணோட கேரக்டர் ஆகட்டும், பரணியோட கேரக்டர் ஆகட்டும் பெருசாலாம் எனக்கு எந்த இடத்துல சர்ப்ரைஸ் ஆகல. இந்த கீதா கைலாசமோட கேரக்டர் தான் பயங்கரமான ஒரு ஆக்டிங்கை வெளிப்படுத்தியிருந்தாங்க. மற்ற படங்கள்ல நிறைய படங்கள் அவங்களை பார்த்துருந்தாலுமே அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப சைலண்டா ஒரு ஒரு ஹீரோவுக்கு அம்மாவா, இல்ல ஹீரோயினுக்கு ஒரு அம்மாவா ரொம்ப சைலண்டான ஒரு ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டர் தான் பண்ணிருப்பாங்க. பெருசா அவங்களுக்கு நடிக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்காது. அங்கங்க காமெடி பண்ணிருப்பாங்க. ரொம்ப சைலண்டான கதாபாத்திரமா தான் இருக்கும். அவங்க ஹைலைட் பண்ணி நம்ம எந்த இடத்துலயுமே சொல்ல முடியாது. அப்படிதான் யோசிச்சு பாக்குறப்ப தெரியுது. ஆனா இந்த படத்துல உங்களோட கேரக்டரோட ஆர்க்கே ரொம்ப பயங்கரமா இருக்கும். அந்த கேரக்டர் வந்து ஏன் ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா, ரொம்ப ஒரு மூர்க்கமா இருக்கு, எதுக்கு ஆகுனா கோவப்படுது, யார்கிட்டயுமே ஒரு அன்பா பேச மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கான விஷயத்த சூப்பரா காமிச்சிருந்தாங்க. அந்த கேரக்டருக்குள்ளேயும் வழி இருக்கு, அந்த கேரக்டருக்குள்ளேயும் எமோஷனலா இருக்கு அப்படிங்கிற விஷயமும் நல்லா இருந்துச்சு. படம் வந்து இந்த மாதிரியான ஒரு பிலிம் ஃபெஸ்டிவல் படம் அப்படிங்கிறப்ப சில விஷயங்கள் தான் இருக்கும். நீங்க கண்டென்ட், நீங்க ஒரு கமர்ஷியல் சினிமா பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த படத்தை எதிர்பார்க்க முடியாது. இன்னொன்னு, ஒரு பிலிம் ஃபெஸ்டிவல் படம் அப்படிங்கிறப்பவே எனக்கு கொஞ்சம் பேக் அடிப்பேன். ஏன்னா சில விஷயங்கள் நமக்கு புரியாது. இதே மாதிரி தான் படத்தோட கிளைமேக்ஸ்ல ஏன் சீன் வச்சாங்க எனக்கு புரியல. படம் வந்து சன் நெக்ஸ்ட்ல அவைலபிளா இருக்கு. படம் பாருங்க. ஒரு சில விஷயங்கள் எனக்கு புரிஞ்சதை வச்சு நான் ஸ்டோரி சொல்லியிருக்கேன். சில விஷயம் எனக்கும் புரியல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.